கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திரிகிரக பயிற்சி என்ன பலன்களை தரும்? இப்போ 4-11 கூடிய சுக்கிரமூர்த்தி முதல்ல அவர் தான். இந்த 4-11 கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடம்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம்னு பேர். அதிர்ஷ்டம் 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம் என்று பெயர். இந்த பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதிர்ஷ்டம் கொட்டுகிறது. அதிர்ஷ்டம். அடுத்ததாக இந்த 2 கூடைய சூரிய பகவான் இவரும் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த தனாதிபதி தனாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா பணம், பழைய பணம். அடுத்ததாக இந்த 3-6 கூடைய புத பகவான். இந்த புத பகவான் இவர் தொடர்ந்து இது முக்கியமான விஷயமே சனி தான். 3வது பயிற்சியாக நாம் சொல்வது என்னன்னா சனி என்ன பண்ணுறாருன்னா அஷ்டம சனியிலிருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். பாயிண்ட் நம்பர் 1. 2வது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கார் பாருங்க, அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு 6 கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி அடைகிறார். 6 கூடியர் 12ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையும் போது 6 கூடியர் 12இல் மறைந்ததே ஒரு விபரீதம். ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த திரிகிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? முக்கியமான விஷயமே என்ன, கடகராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ராம்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கே இருக்கார்? ரொம்ப நாளாக தேடுறோம், அவரை காணோம். காரணம் என்ன அப்படின்னா உலகத்தில் கடகராசிக்காரர்கள்லாம் ஏதேனும் ஒரு வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதா என்று. காரணம் என்னென்னா அஷ்டம சனி படுத்திய பாடு. இந்த 2.5 வருஷமும் புயல் அடித்து ஓய்ந்தாற் போல ஒரு தோற்றம். ரொம்ப மோசமான விளைவுகளை இந்த அஷ்டம சனி உருவாக்கியது உண்மைதான் என்ற போதிலுமே இந்த ஒரு மாதம் 3 கிரக பயிற்சிகள் ஏதேனும் நன்மை செய்யுமா என்ற ஒரு ஏக்கத்தோடு நாம் இந்த பதிவை துவங்குகிறோம். இப்போ 4-11 கூடிய சுக்கிரமூர்த்தி முதல்ல அவர் தான். இந்த 4-11 கூடிய சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடம்னா என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம்னு பேர். அதிர்ஷ்டம் 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம் என்று பெயர். இந்த பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதிர்ஷ்டம் கொட்டுகிறது. அதிர்ஷ்டம் கொட்டுகிறது. வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் என்பது பேரதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. அப்போ 9 கூடியவனா இப்போ இன்ட்ரோடே பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஏற்ற இறக்கங்கள் மேலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்பேட்டில் ஒரு காய் வாங்கி மொத்தமாக இது பண்ணுவாங்க. வாங்குறப்போ ஒரு விலையாக இருக்கும், விற்கிறப்போ ஒரு விலையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பூ மார்க்கெட்டு, காய் மார்க்கெட்டு எல்லாத்துக்கும் ஒரு இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கம் மட்டும்தான், தெரியாது நிறைய இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஃப்ரூட்ஸ் வரைக்கும் அதுக்கு தெர் இஸ் அன் ரேட்டு. வாங்கிறதுக்கு ஒரு ரேட்டு, அது அன்றைய ரேட்டு ஏறி இறங்குது. இப்போ 4-11 கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா வாங்கிறத விட விற்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லாபம் வரும். கண்கூட பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த ஏற்ற இறக்கங்களில் பணிபுரியவங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. வெறும் சின்ன பிஸ்னஸ் தான் சார், நான் ₹1 வாங்கி ₹1.5 விற்கிறேன், பரவாயில்ல, அது கூட லாபம் தான். உங்களுக்கு அந்த வெறும் லாபம் மட்டும்தான் நீங்கள் அனுபவிப்பீங்க. முக்கியமாக பெண்களுடைய ஆடை அணிகலன்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க ரொம்ப டம்ப பையாக இருக்கலாம், வளையலாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, அவர்களுடைய உடை, அவர்களுடைய உணவு, அவங்க பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான லாபம் என்பது கிடைக்கும். அதே மாதிரி 4-11 கூடிய சுக்கிர பகவான் யார் உச்சம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா லைட்டாக பாதகாதிபதியவன் அவன் உச்சமாகும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் இஷ்யூஸ் வரும். இவ்வளவும் நன்மை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், போகும்போது இந்த முடி, பல்லு, அதே மாதிரி 2வது முகம், இதில் ஏதாவது ஒரு டிஃபெக்டை கொடுத்துருவான். உங்களுடைய அழகை கொஞ்சம் கெடுத்து விட்ருவான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உடல் மனசு வருத்தப்படுற மாதிரி உங்களுடைய உடல் அமைப்பை கெடுத்து விட்ருவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் இந்த இம்ப்ளான்டேஷன் பண்ணுறவங்க, தலையில் முடி, சார் முன்மண்டையில் நான் முடி நட்டுக்க போகிறேன், வேணாம் இப்போ பண்ணாதீங்க, உங்களுக்கு டைம் சரியில்லை. இல்லை நல்லா இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா டோப்பா முடி, அந்த மாதிரிலாம் சில பேர் பார்த்திங்கன்னா அது வைக்கிற ஆள்கிட்ட வச்சா தான் நல்லாயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்டிஃபிஷியலாக மோட்டோ பொட்டில் மாதிரி ஆயிடும். அந்த மாதிரிலாம் இது மோட்டோ பொட்டில் மாதிரி ஆயிடுமா, அதுக்கு நீங்கள் வைக்காமே இருக்கலாங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா மோட்டோவுக்கு மண்டையில் முடி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு விட்ருவாங்க.
ஏன்னா சம்மந்தம் இல்லாத ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது, சுக்கிர பகவான் உச்சமாகும் பொழுது இந்த மாதிரி நடக்கும். அதனால் முடி போன்றவையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா முடியை பற்றிலாம் பேசுகிறாரு, முடியெலாம் ஒரு விஷயமா, பல்லுலாம் ஒரு விஷயமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தோல், இந்த பல், இந்த முடி இதெல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அழகாக இருப்பீங்க. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நல்லாவே இருக்காது. அப்போ இது மட்டும் ஜாக்கிரதையாக. அடுத்து கைனகாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுடைய அவங்களுடைய இந்த சினை முட்டைகள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கருமுட்டைகள், அதில் வந்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு. சில பேருக்கு அது வந்து பிரேக் ஆகாது. அந்த போன்ற பிரச்சனைகள், முட்டைங்கனாலே அது வந்து இதுதான் சுக்கரன் தான். அது போன்ற பிரச்சனை, இம்ப்ராப்பர் மென்சுரேஷன் போன்றவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சுக்கரன் அப்படின்னாலே வேறென்னலாம் அப்போது பாதகாதிபதி அப்படிங்கும்போது 9ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும், அப்பாவோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். அப்பாவுக்கு ஏனும் உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்க்கணும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் அப்பாவை பார்த்துக்கிறத விட வேறு எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது என்பதில் மனசால வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பா இஸ் மோஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் இந்த வேர்ல்டுன்னா அது அப்பா தான். அவருடைய உறவு தான் உலகத்தில் மிக விலை உயர்ந்த உறவு. அவருக்கு என்ன ஆனாலும் நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. அப்போது அந்த 9ஆம் இடம் என்பது கெட்டப்போகிறது. அடுத்ததாக இந்த 2 கூடைய சூரிய பகவான், இவரும் 9ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த தனாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா, பழைய பணம் கொடுத்துருந்தீங்க சார், சதீஷ்னு பேர் சார், இங்கே தான் சார் சுற்றின்னு இருந்தான், இவனுக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன் சார், பணம் தூக்கிட்டு வாங்கிட்டு ஓடி போயிட்டேன் சார், ஒன்றும் கிடைக்கவே இல்லை சார், கவலைப்படாதீங்க, சதீஷ் உங்கள் கண்ணில் கிடச்சிருவான். 2 கூடையவன் தனாதிபதி உச்சம் பெறுவதால், அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இருப்பதால் உங்களுக்கு அவன்கிட்ட பணம் இவன்லாம் தருவானு எதிர்பார்த்தேன் சார். பல நேரங்கள் நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன். தரவே மாட்டான்னு நினச்சவன் கூட கொடுத்துருவான், தரேன்னு நினச்சவன் தான் கொடுக்க மாட்டான். நீங்கள் யார் உயிர் நண்பன் வெங்காயம் வெள்ளை போட்டு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவன்கிட்ட தான் ₹1 கூட வராது. ஆனால் நீங்கள் யார் எதிரி, அவன் தரவே மாட்டான், அவன் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு திருப்பி கொடுக்காதெல்லாம் யாருன்னு பார்த்தா நம்ம சொந்தக்காரன், நம்ம கூட உயிராக பழகினவன் தான் திருப்பியே தரமாட்டான். அவன்கிட்ட வாங்குறதே கஷ்டம். ஆனால் யார் எதிரியோ அவன் கரெக்டாக திருப்பி கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு இமேஜ் ப்ராப்ளம். 2 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பணம் எதிர்பார்க்காத பணம் வருகை என்பது இருக்கும். 3வது திரிகிரக பயிற்சி, இந்த மாதிரி 2 கூடையும் 9ஆம் இடத்துல இருக்கும்போது பணம் வருவதற்கான பல வழிகள், ரூட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இது நல்லா இருக்கே, இந்த ஐடியா நல்லா இருக்கே, நம்மளே ஒர்க் அவுட் பண்ணலாமே, நம்மளே இதை செஞ்சு பார்க்கலாமே, இதை பண்ணால் நமக்கே இது செட் ஆகுமே போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்ததாக இந்த 3, 6 கூடைய புத பகவான், இந்த புத பகவான் இவர் தொடர்ந்து, இது முக்கியமான விஷயமே சனி தான். 3வது பயிற்சியாக நாம் சொல்வது என்னென்னா, சனி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அஷ்டம சனியிலேருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். பாயிண்ட் நம்பர் 1. 2வது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கார் பாருங்க, அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு 6 கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி அடைகிறார். 6 கூடியர் 12ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையும் போது 6 கூடியர் 12இல் மறைந்ததே ஒரு விபரீத ராஜயோகம். அவன் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது கடன்கள் ஒழிகிறது. 3 நல்ல விஷயங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. வாழ்க்கையில் மிக சூப்பராக முன்னுக்கு வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையே இந்த 3 கிரக பயிற்சியினால் மாறப்போகிறது. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.